Daily. Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் பில்லாவிடந்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதிபாசு. இவருக்கு சகிலா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஜோதிபாசுவிற்கும் சகிலாவிற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. சில மாதங்களாக சகிலா கோயம்புத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார். மேலும் வீட்டிற்கு வருமாறு ஜோதிபாசு அழைத்தும் மனைவி சகிலா வீட்டிற்கு வர மறுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த ஜோதிபாசு செவ்வாய்க்கிழமையன்று மதுபான கடையில் மது அருந்திவிட்டு மதுபானம் மற்றும் பூச்சி மருந்து ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டின் அருகே உள்ள சாலையில் பூச்சி மருந்தை மதுவில் கலந்து குடித்து ஜோதிபாசு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். அப்போது அந்த வழியாக வந்த ஜோதிபாசுவின் நண்பன் ஜெரால்ட் தனக்கு மதுபானம் தரும்படி கேட்டுள்ளார். தன்னிடம் மதுபானம் இல்லை என ஜோதிபாசு கூறி தர மறுத்துள்ளார். ஆனால் ஜோதிபாசு கையில் வைத்திருந்த மதுவில் பூச்சி மருந்து கலந்துள்ளது தெரியாமல் ஜெரால்டு அதே மதுவை வற்புறுத்தி வாங்கி அருந்தியுள்ளார். பின்னர் ஜோதிபாசு மதுவில் விஷம் கலந்து இருப்பதாக ஜெரால்டுவிடம் கூறியும் மதுபோதையில் இருந்த அவர் மேலும் அதே மதுவை அருந்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த வழியில் வந்தவர்கள் நடந்ததை கேள்விப்பட்டு இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மருத்துவமனையில் ஜெரால்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஜோதிபாசுவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வடிவேலு படத்தில் வரும் சூனாபானா காமெடி காட்சி தற்போது நிஜத்தில் அரங்கேறி இளைஞர் பலியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Taste the Daily.